தொப்பம்பட்டி வடக்கு ஒன்றியம் மேட்டுப்பட்டி ஊராட்சி வளர்ச்சி மற்றும் சாதனை பணிகள், சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகள், மதிப்பீடு ரூபாய் 2.84 கோடி. இலவச பஸ்ஸு, மகளிர் உரிமை தொகை, காவிரி தண்ணி, சமுதாய கூட, எண்ணற்ற திட்டங்கள் நிறையா செஞ்சுருக்கிறாங்க. மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி வரணும், திமுக ஆட்சிக்கு வரணும். எங்கள் தொகுதி அரசு ஐயா சக்கரபாணி அவர்கள் மீண்டும் செய்யணும். ரூபாய் 2.74 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சியின் பல்வேறு பகுதிகளில் புதிய தார் சாலைகள், ஃபேவர் பிளாக் நடைபாதைகள் மற்றும் கான்கிரீட் சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நம்ம தொகுதியில் அமைச்சர் அவர்கள் அதிகப்படியான நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. சிமெண்ட் களம், தானியங்கள் காய வைக்கிறதுக்கு சிமெண்ட் களம் அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதில் நிழற்குடை பஸ் ஸ்டாண்டு எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க. பெருமாள் நாயக்கன் வலசை பொதுமக்களின் வசதிக்காக ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டுள்ளது. அமைச்சர் சக்கரபாணி ஐயா அவர்கள் கடந்த 6 முறையாக தொடர்ந்து போட்டியிட்டு 6 முறையும் தேர்தலில் வென்று எங்கள் தொகுதிக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள், நிறைய நல்ல நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. கிராமங்களில் தெருக்கள் அனைத்துமே சிமெண்ட் சாலை மூலிமா சீரமைக்கப்பட்டு அமைச்சிருக்காங்க. பாதுகாப்பான இருப்பிடம் மதிப்பீடு ரூபாய் 86.40 லட்சம். கலைஞர் கனவு இல்லம், ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்கும் நோக்கில் ரூபாய் 62 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. சக்கரபாணி ஐயா வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் நிறையா நலத்திட்டங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஈஸியாக எங்களோட குறைகளை போய் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்குமே அதை நிறைவேற்றுறதுக்கோ ஐயா உதவியாக இருந்துட்டு வந்துட்டுருக்காரு. நான் கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது. எனக்கு உரிமை பட்டா போட்டு கொடுத்தாங்க. அதோட கலைஞர் கனவு திட்டம் இல்லம் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஆர்டரு. என் பேர் புஷ்பா. எங்களுக்கு வீடு, தொகுப்பு வீடு ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு. முதலமைச்சர் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. குடிநீர் மற்றும் நீர் மேலாண்மை மதிப்பீடு ரூபாய் 73.66 லட்சம். அமைச்சர் எங்களுக்கு எல்லா உதவியும் செய்திருக்கிறாங்க. தண்ணி டேங்க் கட்டி வச்சிருக்கிறாங்க, மண்டபம் கட்டி வச்சிருக்கிறாங்க. தண்ணி ரெகுலராக தண்ணி வந்துகிட்டு இருக்குது. பொங்கலுக்கு பொங்கல் சாமான் கொடுத்தாங்க, பாத்திரம் கொடுத்தாங்க, பணம் 3000 ரூபா கொடுத்தாங்க, திரும்ப 5000 ரூபா போட்டு கொடுத்தாங்க. எல்லா உதவியும் செஞ்சுருக்கிறாரு அமைச்சர். எங்களுக்கு எந்த குறையுமே செய்யலைங்க. எல்லாமே நல்ல முறைக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. பசங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு பட்டா போட்டு கொடுத்தாருங்க. மாதம் 1000 ரூபா கொடுக்குறாருங்க. ரூபாய் 11.98 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் பைப்லைன், மோட்டார் விநியோக பணிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 19 வருஷம் இங்கே ஆக போகுது. இதுவரைக்கும் எனக்கு சொந்த வீடு எதுவுமே இல்லை. எனக்கு அமைச்சர் மூலிமா இலவச பட்டா கொடுத்தாங்க. அது மூலிமா கலைஞர் கனவு இல்ல வீடு கட்டி இப்போ அதில் நான் அடுத்த மாதம் குடி போக போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அமைச்சரை மீண்டும் மீண்டும் வரணுங்க. நீங்கள் நல்லாத்தான் இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆட்சி மீண்டும் வரணும். அமைச்சர் அவர்கள் மீண்டும் எங்களுக்கு எம்எல்ஏவாக தொடர வேண்டும். இது மேலும் அவர் அந்த ஆட்சிக்கு திரும்ப வரணும்னு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஏற்று அவர் திரும்ப அவரே இந்த ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். போராடும் தமிழ்நாடு வெல்லும்.